கடந்த சில நாட்களுக்கு முன்பு நடிகர் விஷால் அவர்களுக்கு ரெட் கார்டு போன்ற தயாரிப்பாளர் சங்கம் நேற்று வெளியிட்ட அறிக்கையில் தனுஷ் அவர்களுக்கும் ரெட் கார்டு போட்டது என்பதும் குறித்த செய்தியை ஏற்கனவே பார்த்து வந்திருக்கோம். தனுஷ் அவர்களை வைத்து படம் எடுக்கும் தயாரிப்பாளர்கள் தயாரிப்பாளர் சங்கத்தில் கலந்து ஆலோசிக்க வேண்டும் என்று நேற்று வெளியான அறிக்கையிலுமே கூறப்பட்டிருக்கு. இதற்கிடையில தனுஷ் அவர்கள் அதிரடியாக அமைச்சர் உதயநிதி அவர்களுடைய நெருக்கமான நண்பர் ஒருவருக்கு தன்னுடைய அடுத்த படத்திற்கான கால்ஷீட் கொடுத்திருப்பதாக கூறப்பட்டிருக்காங்க. இதற்கிடையில அமைச்சர் உதயநிதி நண்பருக்கு தனுஷ் கால்ஷீட் கொடுத்திருப்பதால தயாரிப்பாளர் சங்கம் அதிர்ச்சி அடைந்திருப்பதாகவும் தெரிய வந்திருக்கு. ஒரு தயாரிப்பாளராக இருந்திருந்தால் தயாரிப்பாளர் சங்கம் அந்த தயாரிப்பாளரிடம் சென்று தனுஷ் அவர்களை வைத்து படம் எடுக்க வேண்டாம் என்று சொல்வதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் அமைச்சர் உதயநிதிக்கு நெருக்கமான நண்பரிடம் தயாரிப்பாளர் சங்கம் இந்த வார்த்தையை சொல்லுமா? இதை தாண்டி மற்றொரு தகவல்களுமே வெளிவந்திருக்கு. அதாவது தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா இருவருமே மீண்டும் இணைய இருக்காங்களாம். அண்மையில வெளியான ராயன் திரைப்படத்திற்கு கூட ஐஸ்வர்யா அவர்கள் தனுஷ் அவர்களுக்கு வாழ்த்து சொல்லியிருக்காங்க. இதற்கிடையில தனுஷ் அவர்களுடைய ரெட் கார்டு விவகாரம் பற்றி அவருடைய அப்பா சூப்பர் ஸ்டாரிடம் சொல்லி தயாரிப்பாளர் சங்கத்திடம் பேச சொல்லியிருக்காங்க. அதுலயுமே சூப்பர் ஸ்டார் அவர்களும் பேசியிருப்பதாகவும் ஆகையால விரைவில் இந்த பிரச்சனை சரியாகிவிடும் எனவும் சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே, இது போன்ற சினிமா பிரபலங்களை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய ட்ரெண்ட் சென்டர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.